வாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு துவாரகேஷ் பொழிச்சது இந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான். ஐஜி சார் தான் அந்த கடவுள் மாதிரி வந்து டிகேவை காப்பாத்திருக்காரு. அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? கற்பூரம் இங்க இருக்கு. அப்புறம் திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு அடிப்பிரதட்சணம் பண்றதா நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் ஏதாவது வேண்டிக்கோங்க. என் வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். துவாரகேஷ் நல்லா தூங்கட்டும். ப்ளீஸ் யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க எல்லார்கிட்டயும் அதிக பிரசங்கித்தனமா கொஞ்சம் அத்துமீறி உரிமை எடுத்து என்னென்னவோ பண்ணிட்டேன். இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த வீட்டு மருமக. எனக்கு அந்த உரிமை இருக்கு. டாக்டா, நான் வரேன். மாமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏங்க போங்க, கூப்பிடுறேன். அறிவட்டவள என்னடி நடக்குது இங்க? பிள்ளைய வச்சுக்கிட்டு வித்தை காட்டுறாளா? இது என் வீடு. கண்டதெல்லாம் வருது போகுது. தானா உரிமை எடுத்துக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வருது. என்ன மாமான்னு வேற கூப்பிடுறா. ஐயோ, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இல்ல உங்க கோவம் முக்கியமா? அவ நம்ம புள்ள உயிரை காப்பாத்திருக்கா. அவ எங்கடி காப்பாத்தினா? ஏங்க ஏதோ ஒண்ணு, போங்கள. மாமா, துவாரகேஷ் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாத்தீங்களா எவ்வளவு முக்கியமான விஷயம். போய் யாருன்னு கேளுங்க, போங்க. உங்க சம்பந்தி கஜேந்திரன், அதான் ராஜீவ் சாரோட மாமனார். அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டிகேவை அவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. டிகேவோட எம்டி அவர் கையில போட்டுக்கிட்டு டிகே சரியா வேலை செய்யறது இல்ல, அதுக்கு நஷ்ட ஈடா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அவர் மிரட்டியிருக்காங்க. அநேகமா ஆள் வச்சு இந்த கொலை முயற்சி ட்ரை பண்ணது கூட அவரா இருக்கலாம். தயவு செஞ்சு அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. போலாம். எது நடக்கூடாதுன்னு நினைச்சனும் அதுவே நடந்துருச்சு. விடமாட்டேன், 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 விடமாட்டேன். டேய், என்னடா பண்ற? ஏன் கை கால அப்படி வச்சிட்டு இருக்க? எல்லாம் நாசமா போச்சு மம்மி. மத்திய ஆந்திராவில இருந்து கோபி போன் பண்ணான். ஆந்திராவில இருந்தா? அவன் எதுக்கு ஆந்திரா போனா? ஆமா, என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில துவாரகேஷ் படத்துல பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு கோபி தான் கோஆர்டினேட் பண்ணான். ஐயோ, என்னடா சொல்ற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா? என்னடா சொன்னா அவன்? பிளான் சொதப்பிருச்சுன்னு சொல்றான் மம்மி. ஆனா பிளான் எப்படி சொதப்புச்சுன்னு அவனுக்கு சரியா தெரியலன்றான். துவாரகேஷை தீர்த்து கிட்ட போனா வாளுங்க பால் பாண்டி வேல்முருகன் 2 பேரும் மேட்டர் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலையா.
ஐயோ, அதான் கோபி பயந்து போய் ஆந்திராவுக்கு ஓடிட்டான். இப்பதான் அந்த 2 பேர்ல ஒருத்தன் பால் பண்ணிக்கிறவன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினான். முதல்ல துவாரகேஷ் கத்தியால குத்துனோம், ஆனா கொல்றதுக்கு முன்னாடி தடுத்துட்டாங்கன்னு சொல்றான். தடுத்தது யாருன்னு கேட்ட மம்மி. அது யாருடா சொல்லி தொலை. அது உன் புருஷன் தான் மம்மி. என்னடா சொல்ற? ஆமா மம்மி, அந்த 2 பேரும் துவாரகேஷ் ஏறக்குறைய குத்திட்டாங்களாம். ஆனா கொல்றதுக்கு முன்னாடி உன் புருஷனும் போலீஸும் இவனுங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்களாம். அதுல பால்பாண்டி தப்பிச்சு ஓடிட்டானா. ஆனா வேல்முருகன் போலீஸ்ல மாட்டிட்டானா மம்மி. போலீஸ் என்னதான் அடிச்சாலும் அவன் உங்களை காட்டி கொடுக்க மாட்டான். இருந்தாலும் எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு அந்த பால்பாண்டி எனக்கு தைரியம் சொல்றான் மம்மி. மம்மி இப்ப என்ன பண்றது மம்மி? ஒருவேளை அவங்க அடி தாங்காம வேல்முருகன் என் பேரை சொல்லிட்டா நான் என்ன மம்மி பண்ணட்டும்? செத்து தொலை, செத்து தொலை. அன்னைக்கே சொன்னேன்ல, கேட்டியா? நீ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்ட. இனிமே எந்த தப்பு தண்டாவும் பண்ணாத. இன்னொரு தடவை மாட்டிக்கிட்டா அந்த கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? கேட்டியாடா? மம்மி ப்ளீஸ் மம்மி, எப்படியாவது காப்பாத்து மம்மி. சாவு, செத்து தொலை. என்னால உன்னை காப்பாத்த முடியாது. இனிமே உங்க அப்பா என் பேச்ச கேட்கவே மாட்டாரு. காதல் காதல்னு அந்த காதலுக்காக உன் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டேடா. இந்த தடவை உன் அப்பா உன்னை தூக்கில ஏத்தாம விடவே மாட்டாரு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இவனால நான் தினம் தினம் செத்து பொழிச்சுக்கிட்டு இருக்கேனே. இல்ல மம்மி, இல்ல ப்ளீஸ் மம்மி, அந்த வேல்முருகன் என்னை காட்டி கொடுக்க மாட்டேன் மம்மி. மம்மி டாடி வந்துட்டாரு மம்மி. இப்ப என்ன மம்மி பண்றது? அவரு உன்னை இப்ப கொல்லதான் வந்துகிட்டு இருக்காரு. மம்மி நீ என்ன காட்டி கொடுத்துறாத மம்மி. முதல்ல அவர் என்ன மூட்ல வராருன்னு பாப்போம். ஒருவேளை அந்த வேல்முருகன் என் பேரை சொல்லியிருந்தாலும் நான் இல்லைன்னு தான் சாதிக்க போறேன். எனக்கு வேற வழி தெரியல மம்மி. நீதான் மம்மி எனக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ளீஸ் மம்மி. ஐயோ, உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, கண்ணை தொடச்சுங்க மம்மி. கேஷுவலா இரு, டென்ஷன் ஆகாதா? சரி வா போலாம். வா. ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டேவிட் பேசுறேன் சார். சொல்லுங்க டேவிட். நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டால சார் வேல்முருகன். அவனுடைய செல்போன்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸையும் தரவா செக் பண்ணிட்டேன் சார். ஓகே, அதுல என்ன சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. உங்க பையன் பிரதீப் ஃபோன் நம்பர் இருக்கு சார். வாட்? என்ன பிரதீப்போட ஃபோன் நம்பரா? ஆமா சார். நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? ஆர் யூ ஷூர்? எஸ் சார், நல்லா செக் பண்ணிட்டேன் சார். அதுல பிரதீப் நம்பர் இருக்கு சார். நான் கஜேந்திரன் நம்பர் இருக்குன்னு செக் பண்ண சொன்னேன். நீங்க இப்படி ஒரு பெரிய ஷாக் கொடுக்கறீங்க என் பையன் பேர் சொல்லி. சார் கஜேந்திரன் ஃபோன் நம்பர் எதுவும் இல்ல சார். உங்க பையன் ஃபோன் நம்பர் தான் சார் இருக்கு. அப்ப அந்த வேல்முருகன் எப்பயாவது என் பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கானா? இல்ல சார். என் பிள்ளை வேல்முருகனுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கானா? நோ சார். ஆனா ஒரு விஷயம் சார், அந்த பால்பாண்டி நம்பர் வேல்முருகன் செல்ல இருக்கு சார். அவன் தான் தப்பிச்சு போயிட்டானுங்க. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால்பாண்டி பிரதீப்க்கு ஃபோன் பண்ணிருக்கான் சார். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார். அந்த போன் எங்கேயிருந்து வந்து ட்ரேஸ் பண்ணீங்களா? பண்ண முடியல சார். கால் டியூரேஷன் 20 செகண்ட்ஸ் தான் சார். லைன் கட் ஆயிடுச்சு. கால் ட்ரேஸ் பண்ண முடியல சார். அப்ப பால்பாண்டிக்கும் பிரதீப்க்கும் அந்த துவாரகேஸ்வர கொலை முயற்சிக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? ஆமா சார். இந்த விஷயத்துல உங்க பையனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது சார். சரி, நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா, உங்க அப்பா உள்ள வராம ரொம்ப நேரமா வெளியே நின்னு ஃபோன் பேசுறாரு. தெரியல மம்மி. டேய் மம்மி வராரு மம்மி. பிரதீப் எங்கேயாவது வெளியே போனா? இல்ல சார், உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் தான் இருந்தாரு. நான் தான் நைட் 11 மணிக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன் சார். செக்யூரிட்டி கிட்ட ஏதோ விசாரிச்சிட்டு இருக்காரு. காலையில 5 மணிக்கு அவர்கிட்ட நான் தான் பால் பாக்கெட் கொடுத்தேன் சார். அவனை பார்க்க யாரும் வரல? வரல சார். அவருக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுடா. நாம இன்னைக்கு செத்தோம். ஓகே, வராரு. போடா, போ சீக்கிரம். நீ எதுவும் உளறி வைக்காத. மம்மி நான் நேற்று ஜுரன்னு சொன்னேன்ல, அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோ. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா. அவர் உன்னை தொட்டு பார்த்தாலே ஜுரம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். நீ சாதாரணமா இரு, அது போதும். ஓகே.
ஏய் எந்திரா, டாடி நடிக்காதடா, எழுந்துரு. ஏங்க ஏன் வந்ததும் வராதுமா அவனை மிரட்டுறீங்க? Just shut up. அவன் உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க. ஒன்னதான் சொல்ற ருத்ரா, shut up. டேய் ஓ மூஞ்சிய திருப்பி என்ன பாடுறா? டேய் நான் ஒன்னதான் சொல்றேன், என்ன பாரு. துவாரகேஷ கத்தியால குத்திறதுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா? என்னது? துவாரகேச கத்தியில குத்திட்டாங்களா? ஐயோ, யார் டாடி? யாருங்க துவாரகேஷ்? டேய் உனக்கு இந்த விஷயம் சத்தியமா தெரியாது? இல்ல டாடி. என்ன டாடி நடந்துச்சு? துவாரகேஷ்க்கு என்னாச்சு? இன்னைக்கு காலையில 7 மணிக்கு துவாரகேஷ் 2 ரவுடிங்க கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ஒத்த மாட்டிக்கிட்டான், ஒத்தன் தப்பிச்சிட்டான். ஐயோ, யாருங்க துவாரகேஷ்? யார பத்தி பேசுறீங்க? எனக்கும் தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம துவாரகேஷ் மம்மி. நேத்து நைட்டு கூட நம்ம வீட்டுக்கு வந்தாரு ராஜீவ் சார், அவர் தம்பி. அவருக்கு என்ன? அவரை யார் குத்துனாங்க? சரி, நீ காலைல எங்க இருந்த? நான் வீட்ல தான் இருந்தேன் டாடி. உனக்கு இந்த விஷயமே தெரியாது? ஆஹா. நீதான் குத்தம் சொன்னேன்னு வேல்முருகன் சொல்றானே. வேல்முருகனா? அது யார் டாடி? டேய் டேய் டேய், வேல்முருகன் உனக்கு தெரியாது? ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது டாடி. பின்ன எப்படா உன்னோட மொபைல் நம்பர் அவனோட ரிசீவ் கால்ஸ்ல வந்திருக்கு? எனக்கு தெரியாது டாடி. எதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல. பொய் சொன்னா கொன்னுடுவேன், சொல்றா. அவனை எந்த அடி அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். டாடி சத்தியமா எனக்கு வேல்முருகன் யாருன்னே தெரியாது டாடி. அப்ப எப்படா உன் நம்பர் அவன் மொபைல்ல வந்தது? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப கேட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, அப்ப அந்த பால்பாண்டி உனக்கு ஃபோன் பண்ணான்ல? இல்ல. அப்படின்னா பால்பாண்டி உனக்கு யாருன்னு தெரியும்ல? பால்பாண்டி யாரு டாடி? பால்பாண்டி யாரு? நீ இல்ல பாடு சொல்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். ஐயோ, ஏங்க என் பிள்ளைய போட்டு இப்படி குழப்புறீங்க? இப்படி மாறி மாறி கேள்வி கேட்டா அவன் எப்படி பதில் சொல்லுவான்? நீ பேசாம இரு. நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம்ல. இது வீடா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி எக்கத்தப்பா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு மம்மி. டாடி எப்பதான் மம்மி என்ன நம்புவாரு? நான் ஏன் மம்மி இவருக்கு போய் பிள்ளையா பிறந்தேன்? நான் எதுக்கு நல்லவனா மாறினதுக்கு அப்புறமும் இப்படி என்ன சந்தேகப்பட்டு இருக்காரு? டேய் 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 டேய், நடிச்சது போதும். எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணிருக்க. சரி விடு. அந்த பால்பாண்டி எதுக்குடா ஃபோன் பண்ணா உனக்கு? அவன் என்ன சொன்னான்? யார் டாடி அந்த பால்பாண்டி? எதுக்கு டாடி என்ன இப்படி வெறுப்பேத்துறீங்க? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் உனக்கு ஃபோன் பண்ணல? ஃபோன் வந்துச்சு. டேய், அதான் நான் கேக்குறேன், அவன் என்ன சொன்னான்? ஐயோ, இது ராங் கால் டாடி. எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி மெடிக்கல் ஷாப்பான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணேன். அது ஒரு பெரிய தப்பா? ஏங்க போதுங்க, அவன் தான் சொல்றான்ல. சும்மா ஏன் அவனை போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க? டேய், நீ உள்ள போட. போடா. ஏய், அவன எங்க அவன் பாட்டு போறான்? அவன என்னங்க? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. விடு. இப்படி வாங்க. சொல்றேன்ல. என்னங்க? என்னங்க? போ. ஏண்டா ராஸ்கல். என்னங்க? பேசுறேன். டாடி அடிக்காதீங்க டாடி. பிள்ளைய பத்த பாரு. டாடி வேணாம் டாடி. ப்ளீஸ் டாடி. கதவை திறங்க. கேளுங்க டாடி. கதவை திறங்க. டாடி வேணாம் டாடி. ஐயோ, என் புள்ளைய அடிக்காதீங்க. கதவை திறங்க, ப்ளீஸ். ப்ளீஸ் டாடி. ஐயோ, அவனை அடிக்காதீங்க. அவன் தான் ஒரு தப்பு பண்ணலன்னு முதல்ல என்ன சொல்றாங்க. ஏன் அவனை அடிச்சே கொல்றீங்க? கதவை திறங்க. கதவை திறங்க. டாடி வேணாம் டாடி. ப்ளீஸ் டாடி. என்ன டாடி பண்றீங்க? டாடி டாடி வேணாம் டாடி. சொன்னா கேளுங்க டாடி. ஐயோ, டாடி ப்ளீஸ். என்னங்க? என்னங்க? ஐயோ, புள்ள என்னங்க பண்றீங்க? என் புள்ளைய விட்டுடுங்க. டாடி வேணாம் டாடி. ப்ளீஸ் டாடி. டாடி வேணாம் டாடி. அவன் எந்த தப்பு செய்யலங்க. அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. ஐயோ நிறுத்துங்க டாடி. வேணாம் டாடி. ப்ளீஸ் டாடி. என்னங்க இது? கொடுங்க. கொடுங்க இதை. துவாரகேஷ கொலை பண்ண சதி பண்ணது இவன் தான் எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா 2 பேரையும் கேட்டா ஒத்துக்க மாட்டீங்க.
புள்ள என்கிட்ட மறைக்கிறாண்டி. அதுக்கு நீ உடந்த. நீங்க 2 பேரும் திருந்த மாட்டீங்களே. உங்களை தண்டிச்ச எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு அறிவட்ட பொண்டாட்டி கட்டதுக்கு பொறுக்கி மாதிரி புள்ள பத்ததுக்கும் நானே என்ன தண்டிச்சுக்கணும். அதனாலதான் நானே என்ன தண்டிச்சுக்கிறேன். நீங்க திருந்தாதீங்க. ஒழுங்கா சாப்பிடு. ஏண்டி திடீர்னு அடம் பிடிக்கிற? இடுப்புல உட்காந்துதான் டிஃபன் சாப்பிடுவேன்னா என்ன அர்த்தம்? அம்மாக்கு இடுப்பு வலிக்குதுமா, கீழே இறங்குடா செல்லம். என்ன உமா அதிசயமா இருக்கு? பாருங்கப்பா, என்னவோ திடீர்னு இப்படி அடம் பிடிக்கிறா. இடுப்புலதான் உட்காருவேன், ஊட்டி தான் விடணும்னு சொல்றா. நேத்து ராத்திரி கூட திடீர்னு ஸ்பூன்ல சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நான் சாப்பாடு பிசைஞ்சு உருண்டை பண்ணி கையில கொடுக்கணுமா, அத வாங்கிதான் இவ சாப்பிடுவாளாம். வாட் a unhygienic nasty habit. யார் கத்து கொடுத்தாங்கன்னே தெரியல. ஸ்கூல்ல யாராவது சாப்பிடறத பார்த்து பாவுமா? ஸ்கூல்ல தாத்தா. அப்புறம் இல்ல ஸ்கூல்ல அம்மா ஏதோ சொல்ல வந்தா, ஆனா பேச்ச மாத்திட்டா. நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டா. உன்னோட ரொம்ப உஷாரா இருக்கா. அப்பா விட்டா இது ஊரே வித்துரும்பா. என்னதான் டேபிள்ல உட்காரணும், ஸ்பூன்ல சாப்பிடணும்னு மேனஸ் கத்து கொடுத்தாலும் இது இவங்க அப்பனோட சாக்கடை புத்திக்கு தானே போகுது. யார்ப்பா இப்படி கதவு உடைக்கிறது? இடியட், எவனோ டீசன்சி தெரியாத. காலிங் பெல் தான் இருக்கு, ஏன் போட்டு கதவு உடைக்கணும்? இருங்கப்பா, நான் போய் பாக்குறேன். எங்க இருக்கான் அப்ப? கூப்பிட அவன. பா சீக்கிரமா வாங்கப்பா. யாருமா? நீங்களா? ஆச்சரியமா இருக்கு, ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? உங்ககிட்ட வரவு கொண்டாட வரலையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டு உன் மூஞ்சில காரி துப்பிட்டு போகலான்னு வந்திருக்க. என்ன வளர்றீங்க? மாமா. ஏய், வாய மூடு. நான் உனக்கு ஒன்னும் உறவுக்காரன் இல்ல. நீ அந்த துரோகியோட பொண்டாட்டி. நான் என்னைக்குமே உன் வழிக்கு வந்ததே கிடையாது. என்னைக்கு அந்த துரோகி உன்னோட ஓடி போனானோ அன்னைக்கே உங்களுக்கு தலை முழுகியாச்சு. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒதுக்கியாச்சு. நீ வேணா அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகலாம், ஆனா அது கோயில், இது அசிங்கம், சாக்கடை. என் கால் இங்க உள்ள வராது. அப்புறம் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குயா என் பிள்ளை துவாரகேஷ ஆளை வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண? என்ன பேசுறீங்க நீங்க? என் பிள்ளைய கொலை பண்ண நீ முயற்சி பண்ணிருக்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நல்லதை கெட்டது என்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாதியா. கெட்டதுதான் அழியும், நல்லது என்னைக்கு பொழைச்சுதான் இருக்கும். மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அப்பட கேளு, அவன் தானே இதுக்கெல்லாம் சூத்திரதாரி. நான் என்ன சொல்றேன்னு அவனுக்கு புரியும். மிஸ்டர் ராகவன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். சும்மா நடிக்காதயா, உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். ஏயா, உனக்கு என் குடும்பத்து மேல எதுக்கையா இப்படி ஒரு கோபம்? என் மேல உனக்கு என்ன விரோதம்? நான் தான் உன் சங்காத்தமே வேணான்னு ஒதுங்கி இருக்கேனே. என்னைக்கு உன் பொண்ணை ஏவி மயக்கி என் பையனை பிரிச்சியோ அப்பவே தொலைச்சி தலைமுழுகியாச்சே. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிள்ளை துவாரகேஷ் மட்டும்தான். அவன் நல்லவன், அவனையே நீ கொல்ல பாக்குற. யாரு? நானா? துவாரகேஷ்யா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீ இல்லைன்னா ஏன் சொல்லுவ? நீ என்ன பெரிய மகானா செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு? இது பாரியா, உங்ககிட்ட பணம் காசு இருக்கலாம், வீடு வசதி, பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி கூட இருக்கலாம். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் பையன் துவாரகேஷ். அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசம். அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஒன்னால வந்துச்சு, குடும்பத்தோட உன்னை கொளுத்திருவன், ஞாபகம் வச்சுக்க. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏதாவது மூளைகளை கெட்டு போச்சா? கொளுத்திருவேன் எரிச்சிருவேன்றீங்க? ஆமாயா, கொளுத்திருவேன். உண்மைதான் அது. மறுபடியும் என் பையனை ஆளகள் அமிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண குடும்பத்தோட அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. வாட்?
நான் சாதுதான், ஆனா இந்த சாது மிரண்டா காடு தாங்காது, ஞாபகம் வச்சுக்க. சும்மா இருக்கிறவனை சீண்டி விட்டு உனக்கு நீயே கொல்லி வச்சுக்க பாக்குறியா? என் பிள்ளைய ஆளை வச்சு கத்தியால குத்துறியா? அவன் உயிர் போயிருந்தா அந்த இழப்ப உன்னால திருப்பி கொடுக்க முடியுமாயா? அந்த இழப்ப உன்னால ஈடு கட்ட முடியுமா? என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற உன் குடும்பம் நாசமா போயிடும், உருப்படாம போயிடும். என் வயறறிஞ்சு சாபம் கொடுக்கறையா, நீங்க எல்லாரும் நாசமா போயிடுவீங்க.